என்னடா பேக் டு பேக் வந்து பணம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய காசு வச்சிருக்காருன்னு நினைக்காதீங்க. எல்லாம் கடன் தான். கடன் தான், மாசம் மாசம் வட்டி தான் சார். அதையும் சொல்லிடுங்க சார் கூட. சரிங்க சார். நம்பிக்கை தான். டேரக்டர் லியோ மேல வச்சிருந்த நம்பிக்கை தான். ஒவ்வொரு கதையும் சொல்லும் போது பெப்பியனா இருக்கட்டும், ஜோஷுவா இருக்கட்டும், கணேஷா இருக்கட்டும், அருண் பிரபுவா இருக்கட்டும், இவங்க எல்லார் மேலேயும் நான் வச்சிருக்க நம்பிக்கை தான். ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் ப்ரொடியூஸ் பண்ண படங்களில் உள்ள அத்தனை டேரக்டரும் தான் எனக்கு காப்பாற்றிருக்காங்க. ஸோ அவங்களை பார்க்கும்போது ரொம்ப நம்பலான்னு தோணுது, நம்புறேன், பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். கடன் சொல்லுங்க சார், வேற ஏதாவது ஆயிரப்போகுது இதுக்காக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துல வந்து லியோ அளவுக்கு ஒரு சின்சியரான ஒரு மனிதர் நான் பார்த்ததே இல்லை. ஆக்சுவலா உண்மையிலேயே ரொம்ப 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 சின்சியர். உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நீங்க எவ்வளவு சின்சியரா இருப்பீங்களோ அதை விட 10 மடங்கு உள்ள இன்வால்வ் பண்ணிட்டு நம்மகிட்டயே ஃபைட் பண்ணுவாரு. இவர் சொன்னார், யாரோ டேரக்டர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாருன்னா, நீங்க யார் டேரக்டர்னு மறந்துடும் படம் பண்ணிட்டு இருக்கும்போது. அந்த அளவுக்கு ப்ரொசஸ் பண்ணுவாரு. டெக்னீஷியன்ஸ் நமக்கு என்ன முடிச்சாலே நம்ம டேரக்டர் என்ன சொன்னாலும் கேட்டுப்போமே, இந்த மாதிரி ஈஸியா எடுத்துக்காம இறங்கி கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, என்னை பத்தி இன்னொருத்தர் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சாலமன் பழைய காலத்து கதை ஒன்று ஞாபகம் இருக்கு. ஒரு குழந்தைய வந்து ஒரு அம்மா தூக்கி ஓடி வந்துட்டு, சார் இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அழுவாங்க. அதே சமயத்துல வந்து இன்னொரு அம்மாவும் இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அழுவாங்க. இப்போ சாலமன் கிங் என்ன பண்ணுவாரு, சரி ஒன்று பண்ணலாம், இந்த குழந்தைய வெட்டி ஆளுக்கு பதியா கொடுத்துடலாம்னு சொல்லும்போது உண்மையா நம்ம என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய விட்டு கொடுத்துடணும், இல்ல அவங்ககிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு. அதை வச்சு அந்த கிங் சாலமனுக்கு தெரியும் அந்த குழந்தை யார் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு தண்டிச்சுடுவார். அந்த மாதிரி எந்த டைரக்டர் லியோ கூட ஒர்க் பண்ணாலும் பிரச்சனைன்னு வந்தா தாய்மைக்குரிய அந்த பட்டுதலை வந்து ப்ராஜெக்ட் மேல லியோ கண்டிப்பா வச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு ப்ரொசஸ் பண்ணுவார். பிச்சைக்காரன்ல அவர் எடிட்டரா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ வந்து நிறைய அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 3-4 படம் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாத போச்சு எனக்கு. உங்க சின்சியாரிட்டி வந்து கண்டிப்பா உங்களை எங்கேயும் விட்டு கொடுக்காது. நான் பண்ண தப்பு நீங்க பண்ணிடாதீங்க. ஆக்சுவலா நான் வந்து நடிகரான பிறகு மியூசிக் பண்றதை விட்டேன் இல்லையா, இப்ப திருப்பி நான் பண்ண போறேன். நீங்க வந்து நீங்க என்னதான் கண்டிப்பா இந்த படம் நல்லா பேர் வாங்கி கொடுக்கும் உங்களுக்கு. ஆனாலும் திரும்பி கண்டிப்பா ஃபியூச்சர்ல உங்க டைரக்டர்ஸ் எல்லாருக்கூடயும் சேர்ந்து டைரக்டரா தொடர்ந்து பயணம் பண்ணுங்க. ப்ளீஸ் பண்ணுங்க. ஒண்டர்ஃபுல் எடிட்டர் நீங்க. லியோ கிட்ட ஒரு படத்தை கொடுத்துட்டோம்னா வேற எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். டப்பிங் பத்தி கவலைப்பட வேண்டாம், மியூசிக் பத்தி யோசிக்க வேண்டாம். ஏன்னா மியூசிக்லாம் வந்து மியூசிக் டைரக்டர் போறதுக்கு முன்னாடியே ரீரெக்கார்டிங்லேயே அவரையும் முடிச்சிருவாரு. ரஃபா இங்கிலீஷ் படத்துல போட்டு இது மாதிரி இருக்கலான்ற மாதிரி ஒரு டைரக்டருக்கு பக்காவான ஐடியா ஒன்று கொடுத்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுப்பாரு. கடைசி வரைக்கும் கூட இருப்பாரு. ஒண்டர்ஃபுல் டெக்னீஷியன். தேங்க்யூ ஸோ மச் லியோ. நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கீங்க. இந்த படம் வந்து பார்த்து தான் எல்லாரும் வாங்கினாங்க. ஸோ அது பார்த்து வாங்கினதுக்காக உங்க உழைப்பு தான், உங்க ட்ரீம் தான். ஒரு 3-4 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை கொண்டு வந்து என் கம்பெனிக்கு கொடுத்து அஜயவும் நீங்க வந்து நடிக்க வச்சிருக்கீங்க. அஜய் வந்து ஒரு அந்த பொண்ணு ரேப் பண்ணுவீங்களா, என்ன பண்ணுவீங்க? இல்ல ரேப் பண்ணி கொலை பண்றதான கதை. ஆக்சுவலா எத்தனை பொண்ணுங்களா? 5-6 பேர். 5-6 அதுதான் என்னன்றதை நீங்க படம் பார்க்கும்போது புரியும் உங்களுக்கு. இந்த படத்துல வந்து நடிச்ச அத்தனை கலைஞர்களும் ஆர்டிஸ்டும் உங்களை மெலோடவுன் பண்ணுன்னு சொல்லுவார்லம்மா, சொன்னார்ல, எப்படி பண்ணுவார்? ஆக்சுவலா நான் என் ஒய்ஃபை போய் பண்ணணும், அதுக்கு தான் கேட்குறேன். எப்படி நீ அந்த மாதிரி பண்ண ஒரு இடம். சரி 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 கத்துக்கிறேன், அதையும் நான் கத்துக்கிறேன். அப்புறம் வந்து நாங்களாம் சித்தராக முடியுமா? அந்த மச்சக்கன்னி சித்தர்னு யாரோ சொன்னீங்க, அது பேரு என்ன? மச்சக்கன்னி சித்தர், மச்சேந்திரா. இன்னொரு மச்சக்கன்னி மாதிரி கேட்டுச்சு, மச்சமுனி. மேரேஜ் ஒரு தடவை ஆனவங்க எல்லாம் சித்தர் ஆக முடியுமா? சரி சரி சார், நீங்க சொல்லுங்க சார். மாணி சார், ஆக முடியுமா? சித்தர் ஆக முடியுமா? நான் ஏதாவது செய்ய முடியுமா சார் ஃபியூச்சர்ல? சித்தரா ஒழுக்கத்தை கடை முடியுமா? அப்போ சார் நீங்க சித்தர் சார், தனஞ்சன் சார், நீங்க சித்தர். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி ஆக்சுவலா வந்து இன்னொரு முக்கியமான ஒரு மீட் ஒன்று இருக்கு. இந்த படத்தை போட்டு காமிச்சு முக்கியமான டைரக்டர்ஸ் போட்டு காமிச்சு அதை வந்து பெரிய செலிப்ரேஷன் மாதிரி கொண்டாடணும் பிஃபோர் ரிலீஸ் நினைச்சோம். அப்பதான் ஒரு பெரிய ஈவெண்ட் பண்ணணும். இப்போ ட்ரெய்லர் மட்டும் சும்மா லான்ச் பண்ணலாம் நினைக்கும் போது தனஞ்சன் சார் தான் பேஸ் பண்ணாங்க. இல்ல அது பண்ணாதீங்க, நீங்க எல்லாரையும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீங்க செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னதுனால நீங்க சொன்னதான் இந்த ஃபங்க்ஷன் பண்ணேன் சார். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா இந்த படம் வந்து பெரிய நல்ல ஒரு படமா அமையும். இன்னைக்கு வந்து இந்த மார்கனோட ட்ரெய்லர் லான்ச், ஆடியோ லான்ச் இதை தாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து என்னோட லைஃப்ல ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமான ஒரு தருணங்கள் இருக்கும் இல்லையா, பிறந்தோன்றது முக்கியமான தருணம்,
கடைசி சாக போறது முக்கியமான 2 முக்கியமான டேட் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி லைஃப்ல மேரேஜ்ன்றது ஒரு முக்கியமான தருணம்ன்ற மாதிரி, வேலை கிடைச்சது ஃபர்ஸ்ட் சம்பளம் வாங்கணும், ஃபர்ஸ்ட் வேலை கிடைச்சதுன்றதெல்லாம் முக்கியமான தருணங்கள் மாதிரி என் லைஃப்ல ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன் அமைச்சு கொடுத்த சசி சார் வந்து ரிஷும் படத்தின் மூலமா என்ன மியூசிக் டைரக்டர் ஆக்குனாரு. எத்தனை படங்கள் நடிச்சாலும், எத்தனை படங்கள் நான் டைரக்ட் பண்ணாலும் நடிச்சாலும், 1000 படங்கள் பண்ணாலுமே ஒரு பிச்சைக்காரனுக்கு ஈக்குவலா எந்த படமே என்னால பண்ண முடியாது. ஸோ மியூசிக் டைரக்டரா அறிமுகப்படுத்தி திருப்பி ஒரு 10 வருஷம் கழிச்சு திருப்பி நீங்க ஹீரோவா எத்தனை ஃபிளாப் கொடுத்தாலும் நீங்க நிக்கலாம், அந்த அளவுக்கு உங்க ஸ்ட்ராங்கான படம் பண்றேன்னு சொல்லிட்டு நிக்க வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான படம் பண்ணி கொடுத்த சசி சார் அவரோட டைரக்ஷன்ல அடுத்த படம், அதுவும் முக்கியமா வந்து அஜய்க்கு ஈக்குவலான ஒரு ரோல் கொடுத்து நீங்க பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு இந்த ஈவெண்ட்ல அதை நீங்க அறிவிச்சதும் சரி, செகண்ட் படமாவே அஜய்க்கு ஒரு பிளஸிங் அமைஞ்சது எல்லாமே மிகப்பெரிய சந்தோஷம் கொடுத்து எனக்கு. மற்றும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து லியோ மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் இண்டஸ்ட்ரி கிடைச்சதுக்கு முக்கியமான காரணம் சிவகுமார் சார் நீங்க தான் சார். ஆக்சுவலா ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளவு கன்விக்ஷன் கான்ஃபிடன்ஸ் இருந்தா இருக்கிற மேல நீங்க பேக் டு பேக் 15 படம் பண்ணிருக்கீங்க சார். 15 படத்தை நீங்க வச்சு அவரை வச்சு நீங்க பண்ணது வந்து மிகப்பெரிய என்கரேஜ்மெண்ட். கண்டிப்பா ரொம்ப மிகப்பெரிய நன்றிகள் இருந்தது சார். அம்மகிருஷ்ணன் சிவா சார், எங்க இருந்தாலும் நீங்க இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கு சார். நிகழ்ச்சிக்கு வந்த சிறப்பித்த மிக்க நன்றி.